வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். எண்ணாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். எண்ணாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாகினிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவனிடத்துக்கு அவன் திரும்பி போனான். பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடும் கூட தன் சர்வாங்க தகன பலியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான். அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளிதையே சொல்வது என் கடமை அல்லவா என்றான். பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும், அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர், அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோபீமின் வெளியிலே அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான். அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, இங்கே உம்முடைய சர்வாங்க தகன பலியண்டையில் நில்லும், நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றான். கர்த்தர் பிலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ பாலாகினிடத்திற்கு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மோவாபின் பிரபுக்களோடும் கூட தன்னுடைய சர்வாங்க தகன பலியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். பாலாக் அவனை நோக்கி, கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே, எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே, எனக்கு செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்து கொள்வதில்லை என்றான். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் என்றான். அதற்கு பிலேயாம் பாலாகை பார்த்து, கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடே நான் சொல்லவில்லையா என்றான். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் நாம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். வேத பகுதியிலே கர்த்தர் அங்கே பாலாக் மூலமாக அந்த பாலாக் பிலேயாம் அந்த அவர்கள் மூலமாக அங்கே அந்த தீர்க்கதரிசியானவன் அவன் இங்கே இஸ்ரவேலர்களை குறித்து அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்க கூலி பொருத்தப்பட்ட அந்த பிள்ளையாம் அங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு
அங்கே சொல்லுவதை கர்த்தர் இங்கே நமக்காக அவர் எழுதி இருக்கிறதை இந்த வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஒருவேளை இந்த வேத பகுதியை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இது அங்கே இந்த இஸ்ரவேலர்களுக்குள்ளே நடந்த சம்பவங்கள் அல்ல, இஸ்ரவேலர்களுடைய எதிரிகளுக்குள்ளே அங்கே மோவாப் தேசத்திலே நடந்த சம்பவம் என்று சொல்லி நாம் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அப்ப அந்த மோசேக்கு இந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், ஆவியிலே வெளிப்படுத்துகிறார். நடந்த காரியத்தை குறித்து அங்கே மோசே இந்த என்னாகம புஸ்தகத்தை அவர் எழுத ஆரம்பிக்கும் போது, இந்த வேத பகுதிக்கு வரும்போது அங்கே இந்த நடந்த அந்த சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் அங்கே மோசேக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துகிறதுனாலதான் இந்த சம்பவத்தை மோசையே கண்ணால கண்டு அந்த பிழையாம் அந்த பாலாக் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே மோசேக்கு சொல்லி அவர் எழுதி இருக்கிறதை இந்த வேத பகுதியிலே நமக்காக கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல, இந்த புதிய மாதத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் பார்த்து சொல்லுகிறார், ராஜாவின் பிரசன்னம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதற்காக தான் தேவாதி தேவன், வார்த்தையாகிய தேவன் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த நாட்களை நாம் நினைவு கூர்ந்து இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவர் எதற்காக பிறந்தார்? அவர் நம்மோடு கூட இருப்பதற்காக, நம்மோடு கூட இருந்து அவர் ராஜாவின் ஜெய கம்பீரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி ஒரு ராஜாவின் ஜெய கம்பீரம், அவர் ஜெயித்த அந்த தொனி அங்கே எப்படி அந்த போர் முனையிலே கேட்கப்படுகிறதோ, அது போல தேவனுடைய ஜெய கம்பீரம், அவருடைய வெற்றி தொனி, அவருடைய வல்லமை நிறைந்த சத்துருக்களை அழித்த அந்த வெற்றி தொனி நமக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இவ்வளவு நாட்களினுடைய வாழ்க்கையிலே பின்தொடர்கிற பிரச்சனைகள், பின்தொடர்கிற போராட்டங்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில, உடைய குடும்ப வாழ்க்கையில, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னேற முடியாதபடி பிசாசு நமக்கு விரோதமாய் பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வரலாம். அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல நாம் முன்னேற முடியாதபடி, மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி பிசாசு அவன் தடைகளையும் பிரச்சனைகளையும் கர்த்தர் கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர், அவர் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ராஜாவின் ஜெய கம்பீரம், தெய்வகுமாரனுடைய ஜெய கம்பீரம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். பிசாசை அவர் சிலுவையிலே கொன்றேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நமக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய் அந்த எல்லா போராட்டங்களையும், பின் தொடர்கிற பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முறியடித்து தேவனுடைய ஜெய கம்பீரத்தினால், தேவனுடைய அந்த வெற்றியின் தொனியினாலே நம்மை கர்த்தர் நிரப்ப மகிழ்ச்சியாக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே கர்த்தருடைய அந்த ஜெய கம்பீரம் நமக்குள்ள இருக்கும்போது, தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும் போது நமக்கு கொடுக்கிற அநேக ஆசீர்வாதங்களை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த பிள்ளையாம் அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் சபிக்கிறதற்காக அவன் கூலி பொருத்தப்படுத்ததை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே நான் 3 டைம் அங்கே அவன் சபிக்க வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை நிரப்பி அவனுடைய நாவை, சபிக்க வந்த அந்த நாவை
அங்கே ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை சொல்ல வைக்கிறதை இந்த வேத பகுதியிலே நான் வாசிக்கிறோம். அதோடு கூட மட்டுமல்ல, 4வது டைமும் 24வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே 4வது முறையாகவும் அந்த பிள்ளையாம் அங்கே இஸ்ரவேலர்களை குறித்து அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். 4 முறை அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாய் வந்தவனை அங்கே அவர்களை ஆசீர்வதிக்க வைக்கிறதை, அவர்களை குறித்த வெளிப்பாட்டை கர்த்தர் சொல்லுகிறதை இந்த வேத பகுதியிலே நான் வாசிக்கிறோம். இந்த மாலை நேரத்துல, இந்த மாதத்தின் முதல் நாளில, ஒருவேளை வருகிற நாட்கள், இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். பிரச்சனைகள், போராட்டங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது, ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ள இருக்கும்போது, நம்முடைய குடும்பத்துல இருக்கும்போது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை நடத்துவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் இங்கே அந்த பிள்ளையாம் மூலமாய் சொல்லுகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்க கேட்ட அந்த அதிகாரம் 23வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னாகமம் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென், ஆமென். கர்த்தர் அங்கே பிள்ளையாம் சொல்லுகிறார், அங்கே ஆவியினாலே நிரப்பப்பட்டு கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். இந்த வேத பகுதியிலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அவர்களை நடத்தினார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தர் நம்ம இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது யார்? கர்த்தர். நாம் அதை ஒரு நாள் மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை நமக்கு விசாக்கள் கம்பெனியில ஸ்பான்சர் பண்ணியிருக்கலாம், அல்லது நமக்கு வேலை கிடைத்திருக்கலாம். அவைகள் எல்லாமே பின்னால நடந்தது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை கொண்டு வந்தது யார்? கர்த்தர். அதை நாம் மறந்து போக கூடாது. அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர்தான் எங்களை கொண்டு வந்தீர், நீர்தான் எங்களை நடத்தினீர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. நம்ம இந்த தேசத்திற்கு, இந்தியாவிலிருந்து இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது கர்த்தர். கர்த்தர். அங்கே அதை நாம் உணர்ந்து, நாம் கர்த்தருடைய நடத்துதலை நாம் உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அங்கே பிள்ளையாம் சொல்லுகிறான், கர்த்தர் அவர்களை நடத்தினார் என்று சொல்லுகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். தேவன் அவர்களை நடத்தினார். தேவன் அவர்களை நடத்தினார். ஆரம்பத்திலிருந்து அங்கே முடிவு, அங்கே எகிப்திலிருந்து அவர் விடுதலை செய்து அவர்களை நடத்தினார். அவருடைய முடிவு எப்படி இருக்கும்? அந்த வேத பகுதியிலே 10வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். என்னாகமம் 23:10. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். ஆமென், ஆமென். அங்கே ஆரம்பத்தை அங்கே பார்க்கிறோம். இங்கே கர்த்தர் சொல்ல, அவனுடைய முடிவு அது நீதிமானுடைய முடிவு, அது ஆசீர்வாதமான முடிவு. அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை தாங்கி, கர்த்தர் அவனை நடத்தி, அவனுடைய முடிவு ஒரு ஆசீர்வாதமான முடிவாக இருக்கும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்மை கரம் பிடித்தவர் இடையில ஒரு நாள் விட்டு விடவே மாட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை கரம் பிடித்தவர், நம்மை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தவர், நம்மை முடிவு பரியந்தம் நம்மை அழகாக நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலர்களை நடத்தினவர் அந்த ராஜ கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருந்ததினால், தேவ பிரசன்னம் அவர்களுக்குள்ளே இருந்ததினால் கர்த்தர் அவர்களை விடுதலை செய்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் நடத்தினார்.
அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே வைத்தார். அதோடு கூட மட்டுமல்ல, இன்றைக்கு வரைக்கும் அவர் அவர்களை நடத்துகிறதை நாம் கண்களாலே நாம் பார்க்கிறோம். அதே தேவன் அவர்களை நடத்துகிற தேவன், இஸ்ரவேலர்களை நடத்துகிறவர், நம்மையும் கரம் பிடித்து நம்மையும் நடத்துவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால சூழ்நிலைகளை பார்த்து, நாம் தேசத்தின் காரியங்களை பார்த்து, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்படாதபடி நாம் சிங்கத்தை போல இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். நாம் அதே அதிகாரம், என்னாமம் 23வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிறதினால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? சிங்கம் போல இருக்க வேண்டும். தேவன் நமக்குள்ள இருக்கிறார். எங்கள் தேவன், எங்கள் ராஜா எங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய ஜெய கம்பீரம் எங்களுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பயத்திற்கு இடம் கொடாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் ஜெயத்தோடு நடந்து செல்ல கர்த்தர் நமக்கு இந்த மாலை நேரத்திலே அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது. அதனாலே நாம் சிங்கத்தை போல பிசாசின், அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துஷ்ட சிங்கத்தை போல அது நிமிர்ந்து நிற்கக்கூடியதாய் கர்த்தருடைய பிள்ளைகள் நிமிர்ந்து கர்த்தருக்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை, கர்த்தர் நம்மை முடிவு பரியந்தம் நடத்துவார் என்கிற விசுவாசத்திலே இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தினால் நாம் நடந்து செல்ல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையிலே பயத்திற்கோ கலக்கங்களுக்கோ நாம் இடம் கொடுக்காதபடி, என் தேவன் என்னை நடத்துகிறார், என் கர்த்தர் எங்களை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து, கர்த்தரை ஆராதித்து, நாம் கர்த்தருடைய நாமத்தினால் நிமிர்ந்து நடக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறத இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், இப்ப கர்த்தர் அவர்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, அந்த வேத பகுதியிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வாசிக்கலாம். 20வது வசனத்தை வாசிக்கலாம். 23வது அதிகாரம், என்னாமம் 23:20. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. ஆமென், ஆமென். கர்த்தர் தேவனுடைய ஜெய கம்பீரம், தேவனோடு நம்ம மத்தியில அவர் இருக்கும்போது கர்த்தருடைய பூரணமான ஆசீர்வாதம் நமக்குள்ளே தங்கி இருக்கும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் கொடுக்கிறார், கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் தான் கட்டளை கொடுக்க முடியும். அவர் தான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை என்ன? என்னுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆசீர்வாதம், என்னுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நாம் 10வது வசனத்தை இதே அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது மணலத்தனையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை எண்ணவே முடியாது. அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே கர்த்தர் சொல்லுகிறார். அது வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், மணலத்தனையான ஆசீர்வாதம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாலை நேரத்துல இன்றைக்கு தேவ பிரசன்னம், தேவனுடைய அந்த ராஜ்ய ஜெய கம்பீரம் நமக்குள்ள இருக்கும் போது, கர்த்தர் நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணும் போது, நம்முடைய குடும்பத்திலே அவர் வாசம் பண்ணும் போது, நம்முடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அது மணலத்தனையான, அது எண்ணக்கூடாததாக இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அதோடு கூட
மட்டுமல்ல, நீங்கள் எண்ணாகமம் 24வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கலாம். எண்ணாகமம் 24:5. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆமென். எவ்வளவு அழகானவைகள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே யாக்கோபின் வாசஸ்தலத்தை குறித்து சொல்லுகிறார். அவைகள் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம்மை அவர் அழகுள்ளவர்களாய் அவர் பார்க்கிறதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. நம்முடைய கூடாரங்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அது தேவ சமூகத்துல அது அலங்காரமா இருக்கிறது. நாம் வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயால நாம் வாசிக்கிறோம், நாம் கர்த்தருடைய கரத்துல அலங்காரமான கிரீடமாக ராஜ்யமுடியா இருக்கிறோம். அது ஒருவேளை பரலோகத்துல மட்டுமல்ல, இந்த வேத பகுதி சொல்லுகிறது இந்த உலகத்துல நாம் ஒருவேளை அழகு என்பது கலரா இருக்கிறது அல்ல. அழகு என்பது தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, தேவ ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ள இருக்கும் போது, கிறிஸ்து இயேசுவின் அழகு நம்மிலே வெளிப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்கிறது. அது மேலான ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி பரிசுத்த தேவன் இன்றைக்கு நமக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப தேவ பிரசன்னம், ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய வாசஸ்தலங்கள், நம்முடைய கூடாரம் அவைகள் அழகானவைகளாய் இருக்கிறதை கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். 6வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். அதே அதிகாரம் 24:6. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் நாம் போகிற இடங்களிலெல்லாம் ஆசீர்வாதம். அது ஆறுகள் போல இருக்கிறது. என்று சொல்லி இந்த வேத பகுதிகளே நான் வாசிக்கிறோம். அவைகள் பரவி போகிற ஆறுகளை போல இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, நாம் வேதத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, யோவான் சுவிசேஷத்துல அவர்களுக்குள்ளே ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் போகிற இடங்களிலெல்லாம் ஆசீர்வாதம். நாம் எங்க அந்த வீடுகளிலே கால் மிதிக்கிறோமோ, யார் யாருக்காக ஜெபிக்கிறோமோ, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் நம் மூலமாய் வெளிப்படுகிறது. நாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அதோடு கூட மட்டுமல்ல, இந்த வேத பகுதியிலே நாம் 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை நாட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நாட்டுகிறார். நாம் இருக்கிற இடத்துல வேலை ஸ்தலங்களில, நாம் இருக்கிற இடங்களிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நாட்டுகிறார். அவரோடு கூட நம்மை இணைத்து விடுகிறார். கர்த்தரோடு கூட இணைத்து விடுகிறார். நாம் கொடிகள், நாம் கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டு விடுகிறோம். அதனால நம்ம யாராலையும் நம்மை அசைக்க முடியாது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாங்க, கர்த்தர் என் வலது பார்சத்துல இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் என் பக்கத்துல இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் என் பக்கத்துல இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால நான் அசைக்கப்படாதபடி சந்தன மரத்தை போல வாசனை வீசக்கூடிய ஒரு மகளாக, குடும்பமாக கர்த்தர் நம்மை மாற்றுவேன். ஆசீர்வாதம், கர்த்தருடைய பூரணமான ஆசீர்வாதம் நம் மீது தங்கி இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்துல அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல் நாம்
இதே அதிகாரம் எண்ணாகமம் 24:17 வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ இவர்களை சபிப்பதற்காக நீ கூலி பொருத்தி இருக்கிறார். ஆனால் அங்கே ஒரு செங்கோல், ஆட்சி செய்யக்கூடிய ஒரு செங்கோல் அவர்களுக்குள்ளே இருந்து எழும்பும். அவர்களுக்குள்ளே இருந்து எழும்பும். அது என்ன பண்ணும்? மோவாபின் எல்லைகளை எல்லாம் நொறுக்கி சேத் புத்திரர் எல்லை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும். அது எதை சொல்கிறது? கர்த்தர் அங்கே இஸ்ரவேலிலே ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி நாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். அதைத்தான் நாம் மத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே கிழக்குல அந்த நட்சத்திரம் உதிக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த நட்சத்திரம் அப்ப யாக்கோபிலிருந்து ஒரு உதிக்கிற ஒரு நட்சத்திரம். இன்னைக்கு நீங்களும் நானும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே, நாம் தேவ சமூகத்திலே நாம் போகும்போது நம்மை நட்சத்திரங்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒளியை வீசக்கூடியவர்களாய் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய வாசனை நமக்குள்ளே இருந்து வீசி கிறிஸ்து இயேசுவின் நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அதோடு கூட மட்டுமல்ல, 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்க கேட்கலாம். இதே அதிகாரம் 24:19. யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். ஆமென். கர்த்தர் அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். அவர் நம்மை என்ன பண்ணுவார்? ராஜாக்களாய் மாற்றுகிறார். நம்மை ராஜாக்களாய், நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நமக்கு கொடுத்து நமக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் அதிகாரத்தை கொடுக்கிறார். அதான் நாம் லூக்கா 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கு, பிசாசின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பூரணமான ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் பூரணம். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அது இந்த உலகத்திலே உள்ள ஆசீர்வாதம். அது நமக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த மேலான வருகிற உலகத்திலும் அந்த நித்திய வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதம் அது கடந்து செல்லும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நான் வாசிக்கிறோம். அப்ப ராஜாவின் ஜெய கம்பீரம், கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கும்போது அது பூரணமான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. வேதத்திலே நான் வாசிக்கும் போது அங்கே ஓபேத் ஏதோமினுடைய வாழ்க்கை குறித்து நான் வாசிக்கிறோம். ஓபேத் ஏதோமினுடைய வீட்டுல கர்த்தருடைய பெட்டி இருந்ததினால கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய எல்லா காரியங்களையும் அவன் ஆசீர்வதிக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் ஓபேத் ஏதோமனுடைய ஆசீர்வாதம், அதற்கு காரணம் என்ன? அந்த வேத பகுதி சொல்கிறது, கர்த்தருடைய பெட்டி அவனுடைய வீட்டிலே தங்கி இருந்தது. அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய பெட்டியை நாம் வைக்க கூடாது. ஒருவேளை இன்றைக்கு அநேக இந்த டாபர்னக்கல் மாதிரி எல்லாம் செய்து வைக்கிறாங்க. அது அல்ல, அது விக்கிரகமாய் மாறிவிடும். இன்னைக்கு பரிசுத்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். இவையெல்லாம் எதற்கு அடையாளம்? கிறிஸ்து இயேசுவுக்கு அடையாளம். இந்த தேவ பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ சாபங்களை எல்லாம் மாற்றி எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். நாம் முதல்ல பார்த்தோம், ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணும் போது நாம் அவரால் நடத்தப்படுகிறோம். இரண்டாவது பார்த்தோம், கர்த்தருடைய பூரணமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே அது தங்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவது நாம் அதே வேத பகுதியிலே வாசித்து பார்க்கும் பொழுது நாம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 23 எண்ணாகமம் 23:22.
தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். வேதத்துல நாம் பல இடங்களில வாசிக்கிறோம், இது காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். அப்படி என்றால் ஒருவேளை நாம் பலத்திற்கு கர்த்தர் அங்கே சொல்லும் போது அது காண்டாமிருகத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் காண்டாமிருகம் தான் மிருகங்களிலே பலமுள்ள மிருகமாக இருக்கலாம். அப்ப அந்த பலன் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய சரீர வாழ்க்கையில கர்த்தர் நம்மை பலவீனம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் பலவீனங்களோடு இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. பலவீனங்கள், மோசேயினுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு 120 வயசு வரைக்கும் கண்கள் மங்களா இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் தேவ பிரசன்னத்திலே, மேக ஸ்தம்பத்திலே, அக்கினி ஸ்தம்பத்திலே அவர்கள் நடந்து போனதினால அவர்கள் கால்கள் வீங்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய வஸ்திரம் பழதா போகவில்லை. அப்ப தேவ பிரசன்னம் அவர்களுக்கு சரீரத்திலே நல்ல சுகம், பலன், ஜீவன், தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுத்ததை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ளே வரும் பொழுது எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள், நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பலவீனப்படுத்துகிற ஆவியின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தேவனுடைய பலத்தினால், பரிசுத்த தேவனுடைய பரிபூரண நிறைவினால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது நாம் 4வது நாம் வாசிக்கலாம். 23வது எண்ணாகமம் 23, 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு பிலேயாம் பாலாகை பார்த்து, கர்த்தர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்வேன் என்று உம்மோடே நான் சொல்லவில்லையா என்றான். ஆமென், ஆமென். 23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிபூரணமான பாதுகாப்பு, கர்த்தருடைய பரிபூரணமான பாதுகாப்பு. இந்த வேத பகுதி சொல்கிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நாம் போகிற பாதையில இஸ்ரவேல்களை பார்க்கும்போது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராய் கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய பூரண ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பலன் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, அவர்களை நிரப்பி இருக்கிறது. அதோடு கூட மட்டுமல்ல, அவருடைய எதிரி அவர்களுக்கு விரோதமாய் அங்கே பிசாசின் காரியங்களை ஏவி விடுகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அவர்களை எப்படியாவது சபித்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கே பாலாக்கு பிலேயாமை கூலி பொருத்தி வருகிறதை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி நமக்கு எந்த ஒரு காரியம் நமக்கு விரோதமாய் செய்தாலும் அவைகளை கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கும் போது நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஆவியானவர் நம்மை நடத்தும் போது, அவர் நடத்துகிற பாதையிலே நாம் நடந்து செல்லும் போது, இங்கே இவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இஸ்ரவேல்களை நடத்தும் போது சில பாதை வழியா அவர்களை நடத்தவில்லை. ஆனா அவர்கள் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிற பாதையிலே அவர்கள் நடந்து செல்லும் போது கர்த்தருடைய பூரணமான பாதுகாப்பு அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பூரணமான பாதுகாப்பு. நம் கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமா யார் வந்தாலும் சரி, கர்த்தர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். கர்த்தர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். நமக்கு விரோதமாய் எரிச்சல் அடையலாம், கோபம் அடையலாம், நமக்கு விரோதமாய்
அவர்கள் காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, நாம் கர்த்தரால் நடத்தப்படும் போது, கர்த்தர் எல்லா காரியங்களையும் அதனுடைய கிரியைகளை அழிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் 91ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிற பாதையிலே நாம் போகும்போது கர்த்தர் நமக்காக அவற்றை எல்லாவற்றையும் அழித்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இவர்கள் இந்த பிலேயாம், பாலாக்கு, இவர்களுடைய சதி திட்டங்கள் இஸ்ரவேலர்களுக்கு தெரியாது. அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் சதி திட்டங்களை பண்ணி அவர்கள் வந்தாலும் கர்த்தர் அங்கே அவர்களுக்காக யுத்தம் செய்து இஸ்ரவேலர்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவர் நமக்கு கண்மலையாக, அவர் நமக்கு கோட்டையாக, அவர் நமக்கு அரணாக இருந்து அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த உலக ஆசீர்வாதங்கள் நாம் பார்த்தோம். கர்த்தரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, கர்த்தருடைய பூரண ஆசீர்வாதம், கர்த்தருடைய பூரணமான பலன், பூரணமான பாதுகாப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் மிக மிக தேவை. இது இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்கிறது. இது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் சந்ததியினுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேத பகுதியிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இந்த பூரணமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ளணும்னா கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற, ஒருவேளை அநேக காரியங்களை இதுல சொல்லப்பட்டாலும் 3 காரியங்களை குறித்து நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இந்த பூரணமான கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில, தனிப்பட்ட வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது தங்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே நாம் வாசிக்கலாம், யாத்திராகமம் 24வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 24:8. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். ஆமென். கர்த்தருடைய ராஜ கம்பீரம், தேவன் அவர்கள் மத்தியில இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த வேத பகுதி சொல்கிறது, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை அங்க அந்த பலியாக அவர்கள் செலுத்தி, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை அங்கே மோசே இஸ்ரவேலர்கள் மீது தெளிக்கிறதினால அந்த இரத்தத்தினால் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்கள் மத்தியில இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவன் அந்த உடன்படிக்கையின் தேவன். நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், கர்த்தர் நோவாவோடு கூட உடன்படிக்கை பண்ணினார், கர்த்தர் இஸ்ரவேலர்களோடு உடன்படிக்கை பண்ணினார். அவர் உடன்படிக்கையின் தேவன். இன்னைக்கு நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நாம் வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 26 28 வரைக்கும் நான் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு, எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 26 28 வரைக்கும். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அங்கே கர்த்தர் அங்கே இஸ்ரவேலர்களோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினதை வேதத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதே தேவன்
இன்றைக்கு நம்மோடு கூட அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இதுதான் மேலான ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்லுகிறார், புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பழைய உடன்படிக்கை எல்லாம் காட்டிலும் இந்த புதிய உடன்படிக்கை மேலான ஒரு ஆசீர்வாதம், மேலான ஒரு ஆசீர்வாதம். அப்ப இன்றைக்கு இந்த வேத பகுதியிலே கர்த்தர் சொல்கிறார், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். பாவத்தை பரிபூரணமாய் மன்னித்த ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையிலே பின்தொடர்கிற பாவங்கள், பாவத்தினாலே வருகிற சாபங்கள், இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய பாதத்திலே விழுந்து நாம் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணும்போது, அவருடைய இரத்தத்தினால் அந்த பரிபூரண பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அவருடைய சரீரத்தை நாம் புசித்து நாம் அவரை போல வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, அந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் நமக்கு எதை கொண்டு வருகிறது? ராஜாவின் ஜெய கம்பீரத்தை, தேவனுடைய பரிபூரண பிரசன்னத்தை நம் மத்தியிலே கொண்டு வருகிறது என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே தேவ பிரசன்னம் அங்கே இஸ்ரவேலர்கள் மத்தியிலே இருப்பதற்கு காரணம் என்ன? அந்த இரத்தத்தினால் அங்கே கர்த்தர் அவளோடு உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்க கேட்டோம். அதே தேவன் இன்னைக்கு தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால், தம்முடைய குமாரனுடைய சரீரத்தினால் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரமாய் இருக்கும் பொழுது, உடன்படிக்கைக்கு பாத்திரமாய் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் போது, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பூரண ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது சந்ததி சந்ததியாய் அது தொடரும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் சேரும் போது நாம் பயபக்தியோடு கூட நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றி அவருடைய பாதத்திலே விழுந்து நம்மை பரிசோதனை பண்ணி அவருடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டு நம்மை அதற்கு தகுதியுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இஸ்ரவேலர்களாய் நாம் மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்தோட கூட நாம் தேவ சமூகத்துல நம்ம அந்த உடன்படிக்கையில நாம் இணையும் போது அதனுடைய பூரணமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது சந்ததி சந்ததியாய் செல்லும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இரண்டாவது, முதல்ல உடன்படிக்கை. இரண்டாவது நாம் அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். என்னாகமம் 23வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 23:21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேத பகுதி சொல்கிறது, அவர் யாக்கோபிலே குற்றம் கண்டுபிடிக்கிறதும் இல்லை. அங்கே யாக்கோபிலே அங்கே என்ன இல்லை, அவர்களுக்குள்ளே அக்கிரமமும் அங்கே காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கூலி பொருத்தப்பட்ட இந்த பிலேயாம், பாலாக்கு இவர்கள் அங்கே பிலேயாம் பார்க்கும்போது அங்கே இஸ்ரவேலை அவன் பார்க்கிறான். அது ஒரு பரிசுத்த சந்ததியாய் இருக்கிறதை அவன் பார்க்கிறான். அது ஒரு பரிசுத்த சந்ததியாய் அந்த சந்ததி அங்கே அந்த மலையை சுற்றிலும் பரம்பி இருக்கிறதை அவன் பார்க்கும் பொழுது அங்கே அவன் சொல்லுகிறான், அது ஒரு பரிசுத்த சந்ததி. அது உடன்படிக்கை பண்ணின சந்ததி மட்டுமல்ல, அந்த பரிசுத்த ஒரு சந்ததியாய், அக்கிரமத்தையும் பாவத்தையும் வெறுத்த ஒரு சந்ததியாய் அது காணப்பட்டது என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்ய கம்பீரம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றார், நம்முடைய குடும்பத்தில கர்த்தருடைய ராஜ்ய கம்பீரம் நம்ம மத்தியிலே அவர் இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு அக்கிரமமும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுகப்பட்ட நாம் பாவத்திற்கும் சாபங்களுக்கும் இடம் கொடுக்காதபடி
நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். கோபங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள் இவெல்லாம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. மாம்சத்திற்கு அடுத்த காரியங்கள், மாம்ச சிந்தைகள் இவைகள் இல்லாதபடி நாம் தேவனுடைய சமூகத்துல கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு ஏன் திருச்சபைக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏன் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அசுத்தங்கள் இருக்கிறதுனால. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில நாம் பல இடங்களிலே யாத்திராகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் போது, கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பும் போது, பாவங்கள் செய்யும் போது, கன்று குட்டிகள் அவங்க செய்து அவர்கள் காரியங்களை செய்யும் போது, அங்கே தேவனுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு விலகி, அவர்களை நடத்தின தேவனே அவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு எதிரியாய் மாறி அவர்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களை கொண்டு வருகிறதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய சிந்தை, எண்ணம், பார்வை, பேச்சுக்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம். எனக்கு உள்ள வச்சுட்டு ஒன்று வெளியே ஒன்று இல்லை. பிறரை பிடித்து இழுக்கிற மாதிரியான சிலர் பேசினா பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை அவங்க நல்லா பேசின மாதிரி தான் இருக்கும், ஆனா அவங்கள கீழே இழுப்பாங்க. அப்படிப்பட்ட இவைகளெல்லாம் சர்ப்பத்தின் வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களோடு கூட நாம் தொடர்பை வைக்கக்கூடாது. அந்த சர்ப்பத்தின் வஞ்சனையான வார்த்தைகள் சங்கீதத்துல நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நாவு சுத்த வார்த்தைகள். நாம் பரிசுத்தமாய் கர்த்தர் நம்மை ஒரு எதிர்பார்ப்போடு அவர் பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி, மாம்சத்திற்கு இடம் கொடுக்காதபடி நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது ராஜாவின் ஜெய கம்பீரம். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வாக்கு அந்த உடன்படிக்கை பண்ணின போது இருந்த அந்த ஜெய கம்பீரம் நமக்குள்ளே தொடர்ந்து அது நம்மை நடத்தி, அந்த ஜெய கம்பீரத்திலே நாம் நடக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, நம்முடைய பாளையம் சுத்தமாய் இருக்க வேண்டும். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. ஆமென், 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 ஆமென். நம்முடைய பாளையம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய சிந்தைகள், எண்ணங்கள், நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய், அசுசியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து அது தேவ பிரசன்னத்தை இழந்து விடுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அங்கே எச்சரிக்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில யோசுவாவை நாம் 6வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆனால் 6வது அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது அங்கே சாபத்தீடானது இருக்கிறதுனால அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இல்லாமல் போனதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே முறியடிக்கப்பட்டார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் தான், உடன்படிக்கை பண்ணினவர்கள் தான், தேவனோடு கூட தேவனால் நடத்தப்பட்டவர்கள் தான். ஆனால் சாபத்தீடான காரியங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் அவருடைய பாளையங்களுக்குள்ளே இருந்ததினால அங்கே அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்ததை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு
கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் நாம் தேவ பிரசன்னத்தை தொடர்ந்து நாம் அந்த ராஜ கம்பீரத்தை தொடர்ந்து நம் மத்தியிலே வைப்பதற்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். கர்த்தர் வேதத்தில் அநேக இடங்களிலே சொல்லி இருக்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அவருடைய இரத்தத்தினால் கழுகப்பட்ட நாம் அவருடைய இரத்தத்திற்குள்ளே, அவருடைய கிருபைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து கொள்ள வேண்டும். மூடி மறைத்து கொண்டு நாம் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறதை இந்த வேத பகுதி சொல்கிறது. மூன்றாவது காரியம் 23வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். ஆமென். ஆமென். அங்கே அந்த பாலாக் இவளிடத்திலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அந்த பிலேயாமை மலை உச்சியில இருந்து பார்க்கும்போது ஏதாவது கிடைக்கும், ஏதாவது அந்த பாளையத்துக்குள்ளே ஏதாவது அசுத்தம் இருக்கும், ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் என்று சொல்லி அங்கே அவன் கொண்டு போகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அங்க பார்க்கும்போது அந்த வேத பகுதி சொல்கிறது, அவர்கள் அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா, ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருக்கிறார். தனியே வாசமாயிருக்காள். வேத பகுதியில உபாகமத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான். தனித்து, அங்க யாரோடு கூட அவன் தனியா அல்ல, யாரோடு கூட கர்த்தரோடு அவன் வாசம் பண்ணுகிறான். தேவனுடைய பிரசன்னத்திலே அவன் இருக்கிறான். தேவனுடைய பூரணமான பிரசன்னத்தோடு கூட அவன் இருக்கிறான். நாம் 1 யோவான் 1வது அதிகாரத்தை நாம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு கர்த்தரோடு கூட அந்த ஐக்கியம், கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட, கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுகப்பட்ட பிள்ளைகளோடு கூட உள்ள ஐக்கியம். அந்த வேத பகுதி இஸ்ரவேலர்கள் ஒரு கூட்டமாய் இருந்தார்கள், ஒரு கூட்டமாய் இருந்தார்கள். அவர்கள் அங்கே அந்த வேத பகுதி சொல்கிறது, அவர்கள் மற்றவர்களோடு கலவாமல் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிறரோடு கலவாமல் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறாங்க, நீங்கள் இந்த மாறுபட்ட சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அந்த மாறுபட்ட சந்ததி அந்த வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ஆமென். ஆமென். அந்த வேத பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு மாறுபாடுள்ள சந்ததி என்று சொல்லி அங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறது, யாரை சொல்லுகிறார்? புறஜாதிகளை சொல்லல, அவர்கள் எல்லாரும் யூதர்கள் தான். அன்றைக்கு கூடியிருந்த எல்லாருமே யூதர்கள். ஏனென்றால் எருசலேமில் வைத்துதான் இந்த வேத பகுதி சொல்லப்படுகிறது. யூதர்கள் தேவனை ஆராதிப்பதற்கு பல தேசங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். அங்கே கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுகப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற அங்கே ஆலோசனை, நீ இந்த யூதர்கள் இவர்களுக்குள்ளே அநேகர் மாறுபட்டவர்கள் இருக்கிறார்கள், மாறுபட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த மாறுபட்ட கூட்டத்தோடு கூட நீ இணையாதபடி கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுகப்பட்ட பிள்ளைகளோடு கூட நீங்கள் இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாம் போகிற ஆலயங்களா இருந்தாலும் சரி, நாம் பழகுகிற சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட, கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுகப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நாம் ஐக்கியமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம் வேண்டும் என்று சொல்லி
இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. உடன்படிக்கையின் வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்தோடு ஒத்து வாழாதபடி, உலகத்தினுடைய கலாச்சாரங்களோடு கூட, உலகத்தினுடைய காரியங்களோடு கூட நாம் வாழாதபடி, நாம் நோவாவை போல, அவனுடைய குடும்பத்தை போல, நாம் தனிப்பட்ட முறையில கர்த்தரோடு கூட, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட, அங்க யோவான் 1வது அதிகாரத்திலே முதல் நிருபத்திலே நான் வாசித்தது போல, நாம் அவருடைய பிள்ளைகளோடு கூட, நாம் அன்போடு கூட, பரிசுத்தத்தோடு கூட நாம் இணைந்து இருக்கும்போது ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறார். மகா வறட்சியான நாட்களிலும் கூட கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை நடத்துவார். முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய பூரணமான ஆசீர்வாதம் நமக்குள்ளே தங்கும். கர்த்தருடைய பூரணமான பலன் நம்மை பலப்படுத்தும். கர்த்தருடைய பூரணமான பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கும். இந்த மாலை நேரத்துல, இந்த மாதத்துல, இந்த முதல் மாதத்துல, இன்னைக்கு கர்த்தருடைய பிறப்பின் சந்தோஷத்தை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற இந்த மாதத்துல, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தை நாம் கர்த்தரோடு கூட உடன்படிக்கைக்கு நேராய் நாம் நடத்தும் போது, நம்முடைய பிள்ளைகளை நாம் உடன்படிக்கைக்கு நேராய் நாம் நடத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், பெற்றோர் நாம் நடத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை. அன்றைக்கு இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே அந்த குடும்பத்தின் தலைவர் பெற்றோர் அவர்களை நடத்தினார்கள். நாம் உபாகமம் 6வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நாம் பிள்ளைகளோட கூட உட்கார்ந்து பேச வேண்டும், கர்த்தரை குறித்து பேச வேண்டும், அவருடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த உடன்படிக்கைக்குள்ளே பிள்ளைகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை நாம் மிக மிக அவசியம். அதோடு கூட மட்டுமல்ல, கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுகப்பட்ட பிள்ளைகளோடு கூட இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது கர்த்தருடைய ராஜ கம்பீரம். நாம் மீண்டும் வாசிக்கிற என்னாகமம் 23:21, அவர்கள் தேவனாய கர்த்தர் அவர்களோடையே இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த மாலை நேரத்துல, இந்த மாதத்தின் முதல் நாளில, உள்ளத்தின் ஆழத்துல, ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கணும், நீங்க எங்க கூட இருக்கணும். ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்குள்ளே, எங்க குடும்பத்துக்குள்ளே தங்கி இருக்கணும். எல்லாம் நம்ம முழங்காற்படிட்டு உள்ளத்தின் ஆழத்துல நாம் அவரை நோக்கி கூப்பிடலாம். உள்ளத்தின் ஆழத்துல அவருடைய இரத்தத்தினாலான உடன்படிக்கை, நம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காய் சிந்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்ம இந்த நித்திய உடன்படிக்கைக்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறார். அவருடைய சரீரம், நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரம். உள்ளத்தின் ஆழத்துல கைகளை உயர்த்தி, இருக்கிற இடத்துல முழங்காற்படிட்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை இந்த உடன்படிக்கைக்குள்ள என்னை பரிபூரணமாய் அர்ப்பணிக்க, என்னோடு உடன்படிக்கை பண்ணுவதற்காக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வார்த்தையான தேவன் நீங்க மாம்சத்துல வெளிப்பட்டீங்க. நீங்க பட்ட பாடுகள் தான், நீங்க சிந்தி நம்முடைய ரத்தம் தான் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை எனக்கு தருகிறது. ஆண்டவரே, இந்த மாதத்துல நானும் என் குடும்பமும், நானும் என்னுடைய பிள்ளைகளும், நாங்கள் குடும்பமாய் மோடு கூட உடன்படிக்கை பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாயை திறந்து நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நம்முடைய நாங்கள் குடும்பமா நாங்கள் உடன்படிக்கை பண்ண எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அசுசியான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் வைக்க மாட்டோம். ஆண்டவரே நீங்க எங்களுக்குள்ள இருக்கணும். ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே எங்களுக்குள்ள
பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் நாங்க இடம் கொடுத்துட மாட்டோம். நாங்க இடம் கொடுத்துடக்கூடாது. எங்களுக்குள்ள ஒளித்து கொண்டிருக்கலாம், எங்களுக்குள்ள பாவங்கள் ஒளித்து கொண்டிருக்கலாம், ஆண்டவரை வீடுகளுக்குள்ள ஒளித்து கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, உபாகமோ 7வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறீங்களே, ஒளித்து கொண்டிருக்கிறதையெல்லாம் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, ஒளித்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் வெளிப்படுத்துங்க. மறைவான பாவங்கள், மாம்சங்கள் எல்லாம் கர்த்தருடைய இரத்தத்தினால் அழிக்கப்படட்டும். மனதுருகி உள்ளங்களின் ஆழங்களுக்கு உள்ள இருக்கிற மாம்ச சிந்தைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். கையை உயர்த்தி கேளு. எங்களுக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கலாம், அந்த ஒளித்து கொண்டிருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தி அவற்றை எல்லாம் அழிச்சிருங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அழிச்சிருங்க. சில பாவங்கள் ஒளித்து கொண்டிருக்கிறது, குடும்பங்களுக்குள்ள ஒளிச்சு கொண்டிருக்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாவங்கள் ஒளிச்சு கொண்டிருக்கு. இன்றைக்கு பிள்ளைகளை விடுதலை செய், எங்களை விடுதலை செய். நம்முடைய வீடுகளுக்குள்ளே ஒளித்து கொண்டிருக்கிற காரியம் எல்லாம் வெளியேற்றப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உம்முடைய ராஜாவின் ஜெய கம்பீர் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும். ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்கு வேணும். நீங்க எங்களுக்குள்ள வாசம் பண்ணணும். அதற்கு தானே இந்த உலகத்துல வந்தீங்க. இம்மானுவேலரே, இம்மானுவேலரே வாங்க, வாயை திறந்து கேளு. இம்மானுவேலரே, எங்க வீட்டுல வாசம் பண்ணுங்க, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வாசம் பண்ணுங்க, எங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில வாசம் பண்ணுங்க. நீங்க வேணும் எங்க பிள்ளைங்களுக்கு, நீங்க எங்களுக்கு வேணும். நீங்க எங்களுக்குள்ள வாசம் பண்ண வாங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க கர்த்தாவே. கர்த்தாவே, உடைய பிரசன்னத்தினால் எங்களை பரிபூரணமாய் நிரப்புங்க. அசுத்தமான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டுங்க தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டுங்க தாவே. மனதுருகி உம்முடைய அன்பினால் எங்கள் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும். எங்களுடைய எல்லை எங்கிலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய நெற்றிகளிலே பரிசுத்தம் என்று எழுதுங்க கர்த்தாவே. எங்களுடைய நெற்றிகளிலே கிறிஸ்து இயேசுவுக்கு பரிசுத்தம் என்று எழுதுங்க. மனதுருகி உம்முடைய அன்பினால் உம்முடைய நாமத்தினால் கர்த்தாவே, எங்களுக்குள்ள நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஐக்கியப்பற்றவே கூடாது. ஆண்டவரே, தவறான ஐக்கியங்களுக்குள்ள ஆண்டவரே கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நாங்க போயிடக்கூடாது. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு ஆண்டவரே அந்த பிலேயாமனுடைய நயவஞ்சக ஆலோசனையின்படி அசுத்தமான காரியத்துக்குள்ள இடம் கொடுத்து 25வது அதிகாரத்துல கர்த்தாவே அவர்களுக்குள்ள போராட்டங்கள் வந்தது. ஆண்டவரே, நோய்கள் வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோமே, வாதம் வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஆண்டவரே, அசுத்தமான காரியங்களுக்குள்ள நாங்களும் எங்க பிள்ளைகள் ஒரு நாள் இடம் கொடுத்துடக்கூடாது. வாயை திறந்து கேளு, வாயை திறந்து கேளு. அன்றைக்கு நாம் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே பிலேயாமனுடைய நயவஞ்சக ஆலோசனை அந்த பாலா கேட்டு மோவாபினுடைய பெண்களை அனுப்பினதினால பாளையத்துக்குள்ள அங்கே தேவனுடைய வாதை வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு நாம் தேவனை நோக்கி கேட்கலாம். ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நுழைஞ்சிடக்கூடாது. கையை உயர்த்தி கேளு, கையை உயர்த்தி கேளு. தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்பார். நீங்கள் பேசுகிற உங்களுடைய சத்தத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஆண்டவரே பாளையத்துக்குள்ள ஆண்டவரே அசுத்தங்கள் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் தவறான ஐக்கியத்தை வச்சிடக்கூடாது. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னுடைய சிந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னுடைய எண்ணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்குள்ள இருக்கணும்.
பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும், ஐக்கியத்துல இருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கணும். எங்களை ஒப்பு கொடுக்கணும். கைகளை உயர்த்தி கேளு. ஆண்டவரே, ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்கு வேணும். வாயை திறந்து கேளு. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவரே, எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நம்முடைய ராஜ கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்துல பரிபூரணமாயிருக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் நீங்க கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த மாலை நேரத்துல, இந்த மாதத்தின் முதல் நாளில உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருடைய ஜெபத்தை நீங்க கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெய கம்பீரம் எங்களுக்கு வேணும். அதுதான் எங்கள் வாஞ்சை, அதுதான் எங்கள் தாகம். ஆண்டவரே, எங்கள் எல்லா ஜெபத்தை நீங்க கேட்டதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பூரண பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துல பலவீனங்களோடு போராட்டங்களோடு கூட யாரு இருந்தாலும் தெய்வகுமாரனுடைய ரத்தத்தினால், தெய்வகுமாரன் பட்ட பாடுகளில் அந்த போராட்டங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். அவளெல்லாம் அழிக்கப்படட்டும். மனதுருகி, மனதுருகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனதுருகி இன்றைக்கு அந்த போராட்டங்களை எல்லாம் அழித்து போடும். பின் தொடர்கிற பாவ சாவுகள் தெய்வகுமாரனுடைய ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றோடு அழிக்கப்படுவதா, இன்றோடு அழிக்கப்படுவதா. ஆண்டவரே, என்னென்ன தேவைகளோடு கூட நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். மனதுருகி இந்த மாதத்தின் முதல் நாள்ல அந்த தேவைகளை நீர் சந்திப்பீராக, நீர் சந்திப்பீராக. நீர் பட்ட பாடுகளை நினைத்தல், நீர் சிந்தி நம்முடைய ரத்தத்தை நினைத்தல். மனதுருகி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். ஆண்டவரே, வழிகள் திறக்கப்படட்டும். தடைப்பட்ட வழிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திறக்கப்படட்டும். சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறையட்டுங்க சாமி, மறையட்டுங்க சாமி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெளிக்கிறோம். அப்பா, உன்னுடைய ரத்தத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில, குடும்பத்திலே பரிபூரணமாய் வெளிப்படட்டும். அந்த தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். உன்னுடைய சமூகம் முன் செல்லட்டும். கோணல்களை சுவைப்படுத்தும். வெண்கல கதவுகளை எல்லாம் உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை எடுத்து கொடுங்க கர்த்தாவே. ராஜாவின் ஜெய கம்பீரம் எப்பொழுதும் எங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கட்டும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னாகுமாம் 23வது அதிகாரம் 21வது வசனத்தின் பின்பகுதி, அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த மாதத்துல கர்த்தருடைய பூரண பிரசன்னம், அவருடைய ராஜ ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருந்து நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பாதுகாத்து கொள்ளுவார், நம்மை நடத்துவார், நம்மை பலப்படுத்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அது எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you so much. God bless you.